அந்த வண்டி சார், பக்கத்தில் வண்டி சார். பாய், அண்ணன் பேக் வேண்டாம் சொன்னார். பேக் கை மாறிச்சு. என்னடா சீக்கிரம் வந்த போல. என்னடா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே இருக்க. என்னடா பேக் இது? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஜோசஃபே சொல்கிறா. என்னடா இருக்க? நான் மார்க்கெட்டில். எப்போ முடியும்? நான் வந்துடுவேன், முடியிற நேரம் தான். சரி சீக்கிரம் எடுத்து போ. ரசீது சொல்கிறா. எங்கடா இருக்க? இந்தா வேலையில். சீக்கிரம் வீடு வரைக்கும் வரியா? சரி வரேன், வை. கார்த்தி, இப்படி இந்த பேக்கில் என்ன தாண்டா இருக்குது?
டேய் நமக்கு எதுக்குடா அதெல்லாம், இந்த பேக் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம்டா. அடிங்க, இவ்வளோ பணத்தை நம்ம லைஃப்பில் திரும்ப பார்க்க முடியுமா? மாத சம்பளமே 10,000 ரூபாயை தாண்ட மாட்டேங்குது. டேய் மாட்டினா லைஃபே போயிருண்டா, கொஞ்சமாவது யோசிங்கடா. அப்போ மச்சான் ரொம்பலாம் யோசிக்காதடா. இந்த பணம் என்கிட்ட இருக்கட்டும், உனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ சொல்லு, அப்போ நான் தரேன். கார்த்தி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இந்த பணத்தை 4 பங்காக பிரிச்சுட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஏய், 4 பங்கா பிரிக்கலாம் வேஸ்ட்டா. எவனாவது எங்கேயா போய் மாட்டிக்கிட்டா ப்ராப்ளம் ஆகிடும். என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கேன். இல்லை நசீரு, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் புரியல. மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுன்றியே, எல்லா பணத்தையும் நீயே போட்டுலாம் முடிவு பண்ணிட்டியா? டேய் ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம்டா. டேய் மச்சான், அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் எழுதுடா. டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் இருங்கடா. டேய் இருடா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ. இந்த பொட்டக்காட்டுக்குள்ளேயாடா வர சொன்னாங்க? ஆமாம், ஜோசப் எங்க? என்கிட்ட கேட்குற, அவன் கூட தான் வந்தான். என் கூட எங்கடா வந்தா? உங்க கூட தான்டா வந்தான். ஏய், இவனுக்கு தானா? இந்தாங்கண்ணா, உங்கள் பேக்குன்னு தெரியாமல் இட்டு வந்துட்டாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. போடா, எங்கே நின்னையோ அங்கேயே போய் நில்லு. இதில் யாரா ஏன் பேக்குன்னு தெரிஞ்சே எடுத்தது? இவன் தானா. இந்த பேக் எடுத்துகிட்டு என்னடா பண்ணலாம்னு நினச்சிங்க? இதோ இவன் இருக்கான்லண்ணா, இவன் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னானா? இதோ இவன் இருக்கான்லண்ணா, அதை அவனே தூக்கிடலான்னு நினச்சானா? நீங்கள் ஒருத்தனை தூக்கியிருக்கீங்களண்ணா, அவன் வந்து 4 பங்காக பிரிச்சுக்கலான்னு சொன்னானா? சரிடா, பேக் எடுத்துகிட்டு வா. சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, இனிமேலாம் இருக்காதுண்ணா. என் ஃப்ரெண்டு நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவான், போடா. டேய் நில்லு. அவன் என்ன பண்ணலாம்னு நினச்சான்னு சொன்னேன், நீ என்ன பண்ணலாம்னு நினச்ச? இல்லைண்ணா, இங்கே நிறைய பேத்துக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்குது. ஓல்டேஜ் ஹோமு, வயசானவங்களாம் அதிகமாக இருக்காங்கண்ணா. அனாதாசிரமம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பணத்தை டொனேட் பண்ணலாம்னு நினச்சேங்க. நீ பண்ணணும்னு நினச்சதை பண்ணுறா. தேங்க்ஸ். எல்லாம் ஓகேவாடா? ம், போகலாம்.